மனசாட்சியோட சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பசங்க விட பொண்ணுங்க தான் நல்ல டேலண்டோட இருப்பாங்க. படிக்கிறப்போ பசங்களை விட பொண்ணுங்க தான் நல்லா படிப்பாங்க. ஞாபக சக்தி நிறைய இருக்கும். ஹோம்ஒர்க் மறக்காம எழுதிட்டு போவாங்க. ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம படிச்சுட்டு டாப்பரா இருப்பாங்க. மோஸ்ட்லி கேர்ள்ஸ் மட்டும்தான் டாப்பரா இருப்பாங்க. அப்படி இருக்கிற கேர்ள்ஸ் கல்யாணம் ஆன உடனே ஒண்ணுமே தெரியாம பண்ணி வைக்கிறது யாரு? நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான். சாரி மாமியார் வீட்டுல இருக்கிறவங்க தான். அது நம்ம வீடுன்னு சொல்லிக் கூடாது, அது வேற தப்பாயிடும். சோ அதுக்காக தான் எல்லா கிரெடிட் கோஸ் டு மாமியார் வீட்டுக்கு தான் சொந்தமா இருக்கும். கல்யாணம் ஆன 3வது நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன இந்த துணி எப்படி துவைச்சிருக்கிறா, இது கூட தெரியாதா? என்னதான் வீடு பெருக்கி இருக்கிற, அப்படியே இருக்க குப்பை குப்பையா, இது கூட தெரியாதா? என்ன சமையல் செஞ்சிருக்கிறேன், வாயில வைக்க முடியல, இது கூடமா தெரியாதா? போன் எதுக்கு தொடுற, உனக்குதான் ஒண்ணுமே தெரியாது இல்லையா? எது வேணும்னாலும் டச் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான் போச்சு. ஒண்ணுமே தெரியாதப்ப ஏன் தொடுற? கேட்டுட்டு எதுன்னு எத்தனை வாட்டி சொல்ற, உனக்குதான் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 1008 வாட்டி சொல்லிட்டே இருப்பாங்க. உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல நிஜமாவே நம்மளுக்கு ஒன்னும் தெரியாதா அப்படின்ற நிலைமைக்கு போயிடும். ஆனா மேட்ரு அது கிடையாது, நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்களுக்கு நம்மள குத்தம் சொல்லிட்டே இருந்தா தானே அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். அதுக்காக நம்மள இப்படி போட்டு சாவடிக்கிறது. தெரியாம தான் கேக்குறா, உங்க வீட்டுல என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்ட்டு நாங்க கல்யாணம் ஆன உடனே எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்களா?